வணக்கம். நான் சுதர்ஷினிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லாங்காக ரிவ்யூ பண்ண போற படம், கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில வெளிவந்திருக்கிற ஒரு ஃபில்ம். பல பேர் நடிச்சிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் பை நவ் யூ ஆல்ரெடி நோ த பிக் நேம்ஸ். மேட் டேமன், ஆன் ஹாத்வே, டாம் ஹாலண்ட், ஜெண்டாயா அடுக்கிக்கிட்டே போகலாம். படத்துக்கு மியூசிக் அமைச்சிருக்கிறவர் லுட்விக் கோரன்சன். படத்தோட பேர் தி ஒடிசி. கிறிஸ்டோபர் நோலன் தன்னுடைய சினிமா மேலே காட்டக்கூடிய ஒரு கண்ட்ரோல் ஒன்று இருக்குல்ல. அதை வந்து சினிமா மேலே ஒரு அடிப்படை ஆர்வம் கொண்டவங்களாக இருந்தாலும் சரி, சினிமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் அவர் காட்டக்கூடிய ஒரு கண்ட்ரோலில் ஒரு பகுதி தான் ஹீரோ எலிவேஷனை அவர் எப்படி அணுகிறாரு அப்படிங்கிறது. பேட்மேன் பிகின்ஸ் போல் ஒரு படம் பார்த்தீங்கனாலே தெரியும் அவர் ஹீரோ எலிவேஷனை எப்படி பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் என்ன, அது எப்படி பண்ணால் செல்லுபடி ஆகும், அது எப்படி பண்ணால் மேக்ஸிமம் எஃபெக்ட் நமக்குள்ளே வரும் ஹீரோயிசம் பார்க்கும்போதுன்னு தெரிஞ்சவர் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த படத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் தி ஒடிசி மறுபடியும் அதை வலியுறுத்துதுன்னு நினைக்கிறேன். எதை அப்படின்னா, ஒரு ஹீரோ எலிவேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 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 நாயகனாக ஒருத்தனை நீங்கள் காமிக்கணும் அப்படின்னா அவன் முதல்ல கஷ்டப்படணும், அவன் பயங்கரமாக தண்டிக்கப்படணும் ஆல்மோஸ்ட் அப்படின்றத மறுபடியும் வலியுறுத்துது. அது அவசரமாக பண்ணக்கூடாது. இதோ வந்துட்டான், பெரிய ஆள் ஆயிட்டான், கத்திட்டான், சொல்லிட்டான் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து நம்ம இதை அணுகக்கூடாது அப்படின்றத தான் மறுபடியும் இந்த படமும் வலியுறுத்துது. இந்த படத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒடிசியஸ் வந்து எவ்வளோ துயரத்துக்குள்ளாகிறாரு, எவ்வளோ கஷ்டத்தை பார்க்குறாரு. அவர் வந்து வெளியில் ஒரு புயல் தெரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா தான் உள்ளுக்குள்ளே வேறு விதமான ஒரு புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பேட்மேன் பிகின்ஸ் நான் சொன்னதுனால சொல்கிறேன். ப்ரூஸ் வெயின் வந்து ஒரு உன்னதமான ஒரு இடத்துலேருந்து கஷ்டப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல உன்னதத்துக்கான இடம் பெருசாக கிடையாது ஒடிசியஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒடிசியஸுக்கு கிடைப்பது தண்டனை. தான் பண்ண தவறுக்காக தனக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அது ஒடிசியஸுக்கே தெரியும். ப்ரூஸ் வெயின் வந்து சண்டை போட கற்றுக்கிறார் ஒரு இடத்துல. அந்த இடத்துல தான் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு இல்லை ட்ரைனிங்லாம் பண்ணும்போது. இந்த இடத்துல நேர்மாறாக ஒடிசியஸ் வந்து சண்டை போடுறத பற்றி கிடையாது. இன்ஃபேக்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த படம் சொல்லக்கூடிய ஒரு வரிகள் என்ன அப்படின்னா, கிவ் அப் த ஃபைட், கிவ் அப் த கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுது. லீப் ஆஃப் ஃபெய்த் அப்படின்ற இந்த ஃபேவரட் கிறிஸ்டோபர் நோலன் ஃப்ரேஸ் வந்து மறுபடியும் எங்கேயுமே பயன்படுத்தப்படுது. நோலன் படங்கள் பார்த்தாலே உங்களுக்கு இது ஞாபகம் வரும். ஏன்னா இது வந்து த டார்க் நைட் ரைசஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிட்ரல் லீப் ஆஃப் ஃபெய்த்தை ப்ரூஸ் வெயின் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த கிணத்துலேருந்து அவர் தாவும்போது, தாவறதுக்கு முன்னாடி அவருக்கு சொல்லப்படுறதும் இதுதான். நீ வந்து பயத்தை தாண்டினவன் நினைக்காத, உன்னுடைய பலவீனத்தை முதல்ல ஏற்றுக்க கற்றுக்கோ, உன்னால் முடியாதுன்றதை நீ ஏற்றுக்க கற்றுக்கோ, அப்போ மட்டும்தான் உன்னால் அது முடியும் அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்குல்ல. ஒரு சென்ஸ் ஆஃப் ரெசிக்னேஷன் எதிர்பார்க்குதில்ல ப்ரொட்டாகனிஸ்ட் கிட்டே இருந்து. இன்னொரு எக்ஸாம்பிளாக இன்செப்ஷனில் காப் அப்படின்ற ப்ரொட்டாகனிஸ்ட் மால் அவருடைய ஒய்ஃபுமே அவர்கிட்ட சொல்லக்கூடியது தான், டேக் அ லீப் ஆஃப் ஃபெய்த்ன்ற ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டே அவங்க ஃப்ரேஸே அவங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஸோ ஒரு விதத்தில் நம்ம யோசிச்சோம்னா நோலனுடைய ஒரு ப்ரொட்டாகனிஸ்டாக வர்றதுக்கான அவங்களுடைய ஒரு ஜேர்னிக்குள்ளே இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்பேஸாக இருக்குது. என்ன அப்படின்னா, நீ ரொம்ப சாதுரியத்தை வச்சு ஜெயிக்கிறதோ இல்லை உன்னுடைய பலத்தை வச்சு ஜெயிக்கிறதோ அப்படி தான் நீ நினச்சேன்னா அப்படி நடக்காது. நீ ஏற்றுக்கோ, உன்னுடைய இயலாமையை ஏற்றுக்கோ, சரண்டர் ஆகு உன்னுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும். அப்போ தான் உனக்கு அழகாக ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கும்னு சொல்கிறதுல ஒன்று இருக்குது. அது ஒரு பெரிய அழகான ஆழமான ஒரு சிந்தனையாகவே நான் பார்க்குறேன். நான் ஆப்பன்ஹைமர் போலவே வெளி உலகத்தில் பயங்கரமாக ஒரு விஷயம் நிறைய நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி, உள்ளே எவ்வளோ என்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பொறுத்த படம் தான் இதுவுமே. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒடிசியஸ் மற்றும் குழுவினர் பல இடங்களுக்கு ஐயோ நம்ம தப்பிச்சிட்டோம்டா, அப்பாடா ஃபைனலி நம்ம கடல்லேருந்து நிலம் வந்திருக்குடா அப்படின்னு அவங்க ஒவ்வொரு இடமே தஞ்சத்தை தேடி அவங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது, ஒவ்வொரு இடமுமே இன்னும் பெரிய பெரிய அபாயங்களை அவங்க சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக? ஸோ நீங்கள் இதை வந்து வெறும் வெளியிலேருந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு ஃபேண்டஸியாக மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னடா அது ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கீங்க, யார்ரா அவன் ஒத்த கண்ணில் ஒருத்தன் வரான், ஒரு பொண்ணு வந்து விட்ச் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து ஒருத்தி வரா, சில பொண்ணுங்க பாடுறாங்க, என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்ற ஒரு குழப்பத்துக்கு நீங்கள் உள்ளாவீங்க. அது எவ்வளோ கிரிப்பிங்காக இருக்கும்னு எனக்கு தெரியல. எது உதவும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இது எல்லாத்தையுமே வெறும் வெளியிலேருந்து மட்டும் நடக்கிற ஒரு விஷயங்களாக மட்டும் பார்க்காம, இதனுடைய அர்த்தம் என்ன, உளவியல் ரீதியாக என்ன மாதிரி வளர்ச்சியை இந்த படம் எதிர்பார்க்குது ஒடிசியஸ் கிட்டே இருந்து அப்படின்ற ஒரு லென்ஸ் வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தென் ஐ திங்க் இது இன்னும் கொஞ்சம் என்ஜாயபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறுது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எஸ்பெஷலி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் மாட்டிக்கிட்டு முழிக்கிற, சாகிற, தப்பிக்கிற இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு மனித பலவீனம் பொறுத்து பேசக்கூடிய ஒரு விஷயங்களாக தான் இருக்குது. இப்போ சைக்ளாப்ஸ் அப்படின்ற அந்த ஒத்தக்கண பெருசாக ஒருத்தன் வருவான்ல, இப்போ அவனை ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, அவன் எதை எக்ஸ்போஸ் பண்ணுறான்னா,
அந்த கதை வழியாக, அந்த சிறுகதை வழியாக ஒடிசியஸோடைய ஒரு ஈகோ வெளிய வருது. தப்பிச்சுட்டு வெளிய போம்போது கூட, "என்னத்துக்கு நீ குவைட்டா போகாம உட்காந்து அம்பு அடிச்சுக்கிட்டு இருக்க அவன் மேல?" அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா, ஒரு விதத்தில இல்ல நான் ஒரு சின்ன அவன இரிட்டேட் பண்றேன், ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறேன், நம்ம ஆளுங்கள அவன் ஏதோ பண்ணிட்டான்ல, அப்படின்றது ஒரு ஈகோலேருந்து வரக்கூடிய ஒரு இடம். ஆ அதுக்கப்புறமா சர்சி அப்படின்ற ஒரு விட்ச் சொன்னேன்ல. இந்த மனுஷங்கள எல்லாருமே மிருகங்களாக மாத்துறாங்க. ஏன்னா, நீங்க அடிப்படையில நீங்க மிருகம் தான்டான்றாங்க. இல்லையா? அ இன்னொரு இடத்துல ஹீலியோஸ் சைரன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க பாடுறாங்க. அந்த பாட்டு எத பத்தி பேசுதுன்னா, அம் அவர் ஏதோ பியூட்டிஃபுல்லா ஷூட் பண்ணியிருப்பாரு. ஸ்டேஜ் பண்ணியிருப்பாரு அந்த மொமெண்ட்ட. அ அந்த இடத்துல உன்னுடைய அடிப்படை ஏக்கங்கள் என்ன? உன்னுடைய டிசையர் என்ன? அப்படின்ற ஒரு இடத்துக்கு அது உன்ன இறக்கிருது. உனக்கு இதெல்லாம் நடக்காதான்னு நீ ஏதாவது ஆசைப்பட்டிருந்தன்னா, அத வச்சே உன்ன கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பத்தி அது பேசுது. ஹீலியோஸ் கேட்டில் அப்படின்றது அந்த மாடுகள்லாம் இருக்கு. அத சாவடிச்சிறாதீங்க, சாப்ட்றாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா நீங்க காலியாயிருவீங்கன்ற ஒரு ஒரு வார்னிங் குடுத்த பிறகுமே அத செய்யாம இருக்க முடியலல்ல. காரணம் மனுஷனாக நீங்க பொறந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். என்னதான் அறிவு, ஆ முன் யோசனை இதெல்லாம் இருந்தாலும் கூட, பசி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எதுவுமே போட்டி போட முடியாது அப்படின்றது தான். கடைசியாக கலிப்சோ, சார்லிஸ் தெரன் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அவங்க என்னதான் லவ்வோட இவன அப்ரோச் பண்ணாலுமே கூட, அந்த கதை ஓரளவுக்கு அது வழியா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உ உனக்கு தேவையான அதாவது ஒரு உண்மையில இருந்தும், உன்னுடைய ஒரு பர்ப்பஸ்ல இருந்தும், ஒரு சொகுசான ஒரு இடம், ஒரு வாழ்க்கை உனக்கு அமைஞ்சுட்டா, நீ ஈஸியா அதுலேருந்து மறந்து, நீ ஏமாந்து மறந்துரலாம் அத. அப்படின்ற ஒரு வீக்னஸ பத்தி தான் அது பேசுது அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க இது இப்படி பார்க்கும்போது, இது ஏதோ இஷ்டத்துக்கு ஏதோ நடக்குது அப்படின்ற ஒரு தன்மையிலிருந்து, ஆ நீங்க இத எப்படி பார்ப்பீங்கன்னா, ஒடிசியஸுக்கு இந்த மாதிரி வளர்ச்சி தேவை. அவன் இந்த மாதிரி அடிப்படை தவறுகள் செய்யாமல் இருப்பது அவசியம். அங்கேருந்து அவன் முன்னேறினால் மட்டுமே, அவன் வீடு திரும்பக்கூடிய தகுதி உள்ள ஒரு ஆளாக மாறுவான். அப்பதான் அவன் வீடு திரும்பி பொழைப்பான் அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல. அதனால தான் லாஸ்ட்ல பாருங்க, அவன் இத்தாக்காவா? அது எப்படியா ப்ரொனவுன்ஸ் பண்ணுமா தெரியல. ஸோ அவன் அங்க திரும்பி அவனுடைய அந்த அ ஊருக்கே மறுபடியும் அவன் திரும்ப போம்போது எப்படி போறான்? ஏதோ ஒரு போர் ஜெயிச்ச ஒரு வீரனுடைய கொண்டாட்டத்தோட அவன் திரும்ப போல. பிச்சைக்காரன் மாரி போறான். அவன் பிச்சைக்காரன் மாரி போறான். அவன் அசிங்கப்படுத்தப்படுறான். ஆ அவன அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அது எல்லாத்தையும் பண்ணும்போது கூட, நான் ராஜா அப்படின்ற ஒரு திமிர்ல அவன் பதிலுக்கு எதுவுமே பேசல. அவன் சாதுரியமா காத்துக்கிட்டு இருக்கான் அவனுடைய ஒரு மொமெண்ட்டுக்காக. இல்லையா? இந்த வளர்ச்சி அவனுக்கு நடக்கலன்னா, சத்தியமா அங்க அவன் தப்பிச்சிருக்க முடியாது. பல வேலைகள் செய்யுது ஒடிசி. பலமுறை பார்த்தா தான் இதில இருக்கக்கூடிய அ நெறைய லேயர்ஸ நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத நான் ஆணித்தனமா நம்புறேன். அ அதில இது பேசக்கூடிய ஒரு விஷயம் அஃப்கோர்ஸ் ஒரு போர் வீரன்னா என்ன? போர் ஜெயிப்பதுன்னா என்ன? ஒரு போரினுடைய அ காஸ்ட் என்ன? அதுக்காக நம்ம குடுக்கக்கூடிய விலை என்ன? அப்படின்னு கேட்குதுல்ல. அ அஃப்கோர்ஸ் நமக்கு பிடிஎஸ்டி பத்தி தெரிஞ்ச நம்மள்ல பல பேருக்கு என்னன்னா, ஒருத்தர நீ அவ்வளோ சுலபமா சாவடிக்கிறதும், உன்னுடைய மேற்பார்வையில பல பேர் அவங்க உயிர் இழப்பதும், அவங்க வாழ்க்கை நாசமா போவதும் நடந்துச்சுன்னா, ஒரு இண்டிவிஜுவல் சைக்கி மேல அது ஒரு பெரிய பாரத்த போடும். அதிலிருந்து நீ மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றத பத்தி பல கதைகள் பேசியிருக்கு. இந்த படமுமே ஓரளவுக்கு அத பேசுது. பட் அத தாண்டி இந்த படம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆ நீ உலகமே எப்படி மாறிருச்சு இந்த ஒரு போர்னால, ஆ அப்படின்னு ஒண்ணு பேசுனது ட்ரோஜன் வார்னால. எனக்கு இது ஆப்பன்ஹைமர பத்தி யோசிக்க வச்சது. ஏன்னா, ஆப்பன்ஹைமரும் இதுவும் 2த்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியஸ் ஐடியா. அங்க ஒரு ஆட்டம் பாம், இங்க ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ். அங்கேயும் ஒரு விதமான ஒரு போர் ஜெயிக்கிறதுக்காக ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படுது. இங்கேயும் ஒரு போர் ஜெயிக்கிறதுக்காக ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படுது. இது 2மே இந்த உலகத்த மோசமான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது அப்படின்ற ஒரு வார்னிங், அப்படின்ற ஒரு எச்சரிக்கை இருக்குல்ல. அதுதான் ரொம்ப உலுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமா இருக்குன்னு நெனைக்கிறேன் இந்த ஃபில்ம்ல. அதனால தான் திரும்ப திரும்ப என்ன மாறுச்சு இந்த உலகத்தில அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நல்லத்தனம் நீ இழந்துட்டீங்களேடா! ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்ற ஒரு இடத்துல இருந்து. அப்படின்றது தான் இந்த படம் பேசுது. "ஜியூஸ் இஸ் லா ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி" அப்படின்றத திரும்ப திரும்ப இந்த படம் ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, விருந்தோம்பல் எசென்ஷியலி நம்ம ஊர்ல நமக்கு தெரியாததா? அ யாராவது அப்படியே ஒரு பயணத்தில ஈடுபடுறவங்க நம்ம வீடு தேடி வரும்பொழுது, அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அடைக்கலம் குடுப்பதும், அவங்களுக்கு ஒரு சாப்பாடு குடுப்பதும், அது நம்மளுடைய ஒரு அடிப்படையான ஒரு வேல. அ அது சக மனுஷனுக்கு செய்யக்கூடிய ஒரு ஒரு பேசிக் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ, அ இந்த படமும் கான்ஸ்டன்ட்டா அத ரெஃபர் பண்ணுது. இன்ஃபாக்ட் அவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல நடக்கக்கூடிய அட்வென்ச்சர்ஸ்லாம் நீங்க நெனச்சு பாருங்க. அ அதில சைக்ளாப்ஸ் அப்படின்றவன் தன்னுடைய அ வெளியிலேருந்து வர்றவங்கள அவன் சாப்பிட ஆரம்பிச்சுடுறான் அவங்கள. சர்சி அப்படின்றவன் வெளிலேருந்து வரவங்கள அவங்களுடைய மனுஷத்தன்மையவே பறிச்சிடுறா அவங்க கிட்ட இருந்து. கலிப்சோ அப்படின்றவ வெளியிலேருந்து வந்த ஒருத்தன, அ தஞ்சம் குடுக்குற குடுக்குறேன் அப்படின்ற ஒரு பேர்ல, அன்பால அவன ஒரு மாரி வசப்படுத்தி அவன ஒரு ஜெயில் மாரி பத்திரமா பார்த்துக்கிறேன்ற பேர்ல அவன அப்படியே அடைச்சு வச்சிருக்கா. இதுல இருக்கிறதுலே ரொம்ப நல்லவன் யாரு அப்படின்னு பார்த்தா, யூமேயஸ்ன்ற ஒரு வயசானவரு. கண்ணு தெரியாம ஒருத்தர் இருப்பார்ல, அந்த கிங்டம்ல.
ஸோ அவர் பார்த்தீங்கன்னா, அவர் இந்த மாரி தான் வெளியிலேருந்து வர சில பேருக்கு நல்லது பண்ணலான்னு நெனச்சா, அவனுங்கலாம் உள்ள பூந்து, அந்த இடத்தையே நாசம் பண்ணி, நாய்களெல்லாம் சாவடிச்சு, இந்த மாரிலாம் ஒரு வேலைய ஒண்ணு பண்ணி வச்சிருப்பானுங்க. அப்படி இருந்தும், பிச்சைக்காரனாக ஒடிசியஸ் மறுபடியும் அவர்கிட்டயே வரும்போது, அவர் மட்டும் மனசு மாறாம, சரி அவனுங்க அப்படி நம்மள பண்ட்டானுங்க. அதனால நம்ம போய் எல்லாரையுமே அவநம்பிக்கையோட நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பத்திரமா இவர பார்த்துப்பாரு. விச் இஸ் வை ஹீஸ் அ கிரேட் மேன் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து வராரு. படத்தினுடைய வில்லன் யாரு அப்படின்னு யோசிங்க. சூட்டர்ஸ்ன்னு சொல்லப்படுறாங்க. யார் அவங்க சூட்டர்ஸ்னா, ஆன் ஹாத்வே ப்ளே பண்ணக்கூடிய பெனலோபி அப்படின்ற ஒரு ராணி எப்படியாவது கைப்பற்ற முடியாதா? அவ அவளுடைய கணவனாக மாறி இந்த கிங்டம ஒரு ராஜாவாக மாற முடியாதான்ற ஒரு ஏக்கத்தில இருக்கிறவங்க. அவங்கலாம் யாருன்னு பார்த்தா, அந்த அரண்மனையில வந்து தஞ்சத்துக்கு வந்தவங்க ஒரு விதத்தில. அங்க வந்து சாப்பிடுறதுக்கு வந்தவங்க. அவங்க எல்லாம் இந்த இடத்த என்னடா இப்படி கண்ட்ரோல் பண்றாங்க? அப்படின்னா, நீங்க ஒரு விதத்தில அவங்கலாம் பாரசைட்ஸ் அவ்வளோதான். அவங்களுக்கு எவ்வளோ குடுத்தாலுமே பத்தாது. அவங்களுக்கு அடிப்படையாக அவங்களுக்கு சோறும், தண்ணியும் குடுத்தா உனக்கு பத்த மாட்டேங்குது. நீ வீட்டையே கண்ட்ரோல் பண்ணணும்னு நீ பார்க்குற. அந்த வீட்டுடைய ஒரு ஓனரையே திருமணம் பண்ணணும்னு நீ பார்க்குற. ஃபோர்ஸ் பண்ணி. கொலை பண்றதுக்கு நீ தயாரா இருக்கன்றதில்ல. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க தான் வில்லன்ஸ். ஏன் ஏன் நான் இத ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, நெறைய பேர் வந்து இவன் போர்லேருந்து திரும்ப வந்துட்டு மறுபடியும் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வீட்ல இருக்கிறவங்களலாம் சாவடிக்கிறானே! இது என்ன நியாயமான்ற மாரி ஒரு 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 பேச்சு ஒண்ணு பார்த்தேன். அதனால தான் இத சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு ராபர்ட் பாட்டின்சனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது. ஆன்டினோவஸ்ன்னு நெனைக்கிறேன். அந்த கேரக்டர் பேரு. தனக்கு கீழ இருக்கிற யாரெல்லாம் தனக்கு கீழ இருக்காங்கன்னு அவன் நெனைக்கிறானோ, அவங்கள எப்படி கேவலமா பார்க்குறான், ஏளனமா பார்க்குறான் அப்படின்றது இருக்குல்ல. அதுவா இருக்கட்டும், இல்ல எனக்கு மோஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கா என்ன பட்டுச்சுன்னா அவன் கேரக்டர்ல, ஆ என்னதான் வெளியில ஏதோ ஒரு பெரிய ஒரு வீரனா மாரி அப்படியே ஒரு கெத்தா சுத்திக்கிட்டு இருந்தாலுமே, அவன் அடிப்படையில உள்ளுக்குள்ள ஒரு கோழை. அதனால தான் அவன் வந்து இந்த வாருக்கே அவன் போல. அவனுக்கு பதிலாக வேற ஒருத்தங்க போயிருக்காங்க அந்த வாருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுல்ல. சினான் அப்படின்ற ஒரு கேரக்டர். ரொம்ப சுலபமாகவே அவன வெறுக்க முடியுது. அதுக்கு காரணம் பேட்டின்சனுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நெனைக்கிறேன். எனக்கு புடிச்ச பல முக்கியமான ஒரு காட்சிகள்ல, ஒண்ணு பேட்டின்சனும், ஆன் ஹாத்வேயும் இருக்கக்கூடிய அந்த காட்சி. அந்த இடத்துல தான் கிறிஸ்டோபர் நோலன் வந்து பெனலோப்பியோடைய ஒரு மாரி அவளுடைய ஒரு ஏக்கத்த வெளிப்படுத்த முடியுது அவளால. என்னடா கணவன் இல்லாம இத்தன வருஷம் இங்க தனியாக ஒரு ராஜ்யத்த நடத்திக்கிட்டு, இத்தன ஆண்கள் எப்பதான் நம்ம கைப்பற்றலாம் இந்த ராஜ்யத்தன்னு நெனைக்கிற ஒரு இடத்துல மேனேஜ் பண்ற ஒரு கஷ்டம் ஒண்ணு இருக்குல்ல. அ அது அந்த இடத்துல வெளிப்படுது. அவளுடைய தனி மனித ஆசை ஒண்ணு வெளிப்படுது. அ பட் அவளுடைய கண்கள நம்ம கவனிச்சோம் அப்டின்னா, எந்த இடத்துல சட்டுன்னு மாறுதுன்னா, எப்போ தன்னுடைய மகனாக டாம் ஹாலண்ட் நடிக்கக்கூடிய டெலிமாக்கஸ இவன் ராஜாவ ஆகுறத நான் அனுமதிக்க மாட்டேன்ற மாரி இவன் சொல்றானோ பேட்டின்சனுடைய ஒரு கேரக்டர். அந்த இடத்துல அவங்களுடைய கண் அப்படியே டக்குன்னு மாற ஆரம்பிச்சுருது. கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். அத விட பெட்டரா எனக்கு அவங்களும் டாம் ஹாலண்ட் கூடயும் ஒரு சீன் ஒண்ணு வருது. டெலிமாக்கஸ் கூடயும். அந்த இடத்துல அத்தன வருஷமா ஒரு மாரி காமா இருக்க ட்ரை பண்றாங்க இல்லையா? அந்த இடத்துல நமக்கு வெறி ஆவக்கூடாது. நம்மளுடைய பலவீனத்த காட்டக்கூடாதுன்னு. பட் அந்த ஒரு இடத்துல உடைஞ்சிடுறாங்க. உடைஞ்சு கத்திர்றாங்க. கத்திட்டு, ஆமா நான் ஒடிசியஸ்க்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அரண்மனைய விட்டு அப்படியே வேகமா நடந்து போற அந்த காட்சி இருக்குல்ல, என்ன ரொம்ப உலுக்கிச்சு. அண்ட் அபவ் ஆல் அவங்களும் ஒடிசியஸும் பிச்சைக்காரன் மாரி அவன் திரும்ப வந்த பிறகு அந்த எண்ட் அ லாஸ்ட் ஆக்ட்டே செம ஆக்ட் இந்த படத்துல. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு நடுவுல ஒரு சின்ன ஒரு பேரியர் மாரி அ வுட்ல செதுக்கப்பட்ட ஒரு பேரியர் ஓட்ட ஓட்டையா இருக்கும் அந்த இடத்துல. அவங்க அந்த பக்கமும், இவர் இந்த பக்கமும் அ அவங்க பேசுற அந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல, அ அதுவுமே எனக்கு எனக்கு ரொம்ப புடிச்சது அந்த ஹோல் சீனே. ஏன் சொல்றேன்னா, ஆன் ஹாத்வே தான் இந்த படத்தினுடைய எமோஷனல் ஹார்ட் பீட்டாவே நம்ம பார்க்கலாம். அவங்க ப்ளே பண்ணக்கூடிய பெனலோபி. ஏன்னா இல்லன்னு வச்சுக்கங்களேன், இவன் வீடு திருமணம் என்ன, திரும்பலன்னா என்ன? இவன் என்ன பெரிய நல்லவனா? அப்படின்ற ஒரு பார்வை கூட நமக்கு வந்திருக்கலாம். பட் ஒடிசியஸ் வீடு திரும்புவானா? மாட்டானா? அவன் திரும்புவது ஏன் முக்கியம்னு நம்ம நெனைக்கிறோம். ஏன் அது திரும்பும்போது அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கா ஒருத்தி இத்தன வருஷமா. ஆ சத்தியமா வேற எவளாலயுமே இந்த மாரி காத்துக்கிட்டு இருந்திருக்க முடியாது அவனுக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியா ஒண்ணு இருக்குல்ல. அவளுக்கு அந்த ஃபெய்த் இருக்கு. டேக் அ லீப் ஆஃப் ஃபெய்த்ன்னு சொல்றேன்னா, அவ அந்த ஃபெய்த் வச்சிருக்கா. ஈவன் தோ உலகமே உன் புருஷன் செத்துட்டான்னு சொல்லும்போது கூட, இல்ல மேபின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆம், இன்ஃபாக்ட் அதனால தான் இந்த படம் ஆரம்பத்தில இந்த 2 கேரக்டர்ஸ்க்கு மத்தியில நோலன் ஒரு கான்வர்சேஷன் ஒண்ணு ஷூட் பண்ணிருப்பாரு. அவங்களுடைய ஒரு பெட்ரூம் மாரி ஒரு ஸ்பேஸ்ல. அந்த இடத்திலேயே ஒரு எமோஷனலா இந்த படம் கிரவுண்ட் பண்ணப்படுது. ஓ! என்னடா இந்த 2 பேர போய் பிரிச்சுட்டீங்களேடா! இப்போ அவன் இதிலேருந்து பிரிஞ்சு போய் பாவம் அவள தவிக்க விட்டானேடா! அப்படின்ற ஒரு ஏக்கத்திலேருந்து நீங்க இந்த படத்த பார்க்கணுன்றது தான் அவருடைய எதிர்பார்ப்பு. இந்த படத்தில பெண்கள்லாம் சூப்பரா எழுதியிருக்காங்க. அதாவது ரொம்ப கருணையற்ற ஒரு உலகம் தான். பட் இருந்தாலும் கூட, இந்த படத்தினுடைய பார்வை அவங்க மேல ஒரு பெரிய கருணை உள்ள பார்வையாக தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா, பெனலோப்பிய நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி அவங்க ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பெண்ணாகவும், ஒரு பெரிய அன்பு கொண்ட ஒரு பெண்ணாகவுமே தெரியிறாங்க. இன்னொரு பக்கம் சர்சிய நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இத்தனைக்கும் அவ கெட்ட விட்ச் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தாலும் கூட, அவளுக்குமே ஒரு சின்ன ஒரு நியாயம் அங்க பேசப்படுது. எப்படி நீங்க வருவீங்களா? அப்படியே வேட்டையாடுவீங்களா? சூறையாடுவீங்களா?
வந்துட்டு என்னையுமே என்னுடைய இடத்தையே நாசம் பண்ணிருவீங்களா? அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் வருது அவங்களுடைய ஒரு கேரக்டரே. இன்னொரு பக்கம் கலிப்ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க வந்துட்டு அ ஒடிசியஸ ஒடிசியஸ் மேல என்ன சொல்றது? அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்புல ஒடிசியஸ போக விடாம தடுக்க முயற்சி பண்றாங்க ரொம்ப வருஷத்துக்கு. அது உண்மதான். பட் அப்படி இருந்தாலுமே அதில ஒரு பெரிய அக்கறையும், அரவணைப்பும், அன்பும் இருப்பத நம்மளால மறுக்க முடியாதுன்னு நெனைக்கிறேன். அப்புறம் ஹெலனோட ஒரு சிஸ்டராக இஃப் ஐ அம் நாட் ராங் கிளிம்டன் நெஸ்ட்ரான்னு நெனைக்கிறேன் அவங்களுடைய ஒரு பேரு. அந்த டபுள் ஆக்ஷன்ல வருவாங்க. ஸோ அந்த கேரக்டருமே ஒரு தன்னுடைய ஒரு குழந்தைய அ சாவடிச்சுட்டானே அப்படின்னு சொல்றதுனால தான், அந்த ராஜா என்னதான் திரும்ப போர்லேருந்து வெற்றி பெற்று திரும்ப வந்தாலும், அவங்க கொலை செஞ்சுடுறாங்க அவன. அ ஈவன் ஒரு அந்த எண்ட்ல இல்ல, ஒடிசியஸ் திரும்ப வந்த பிறகு 1, 2 பேர் மட்டும் அவன அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. அதில ஒரு சின்ன ஒரு பாசிங் நர்ஸ் கேரக்டர் ஒண்ணு இருக்கும். எனக்கு அந்த மொமெண்ட் கூட அந்த பெண்ண எவ்வளோ ஹியூமனைஸ் பண்ண முடிஞ்சது. அந்த ஒரு சின்ன பாசிங் மொமெண்ட்ல. அவங்க முகத்தில ஒரு சின்ன ஒரு 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 சந்தோஷம் ஒண்ணு வரும். "ஓ! நீ தானா திரும்ப வந்திருக்க" அப்படின்னு தெரியும்போது, அத்தன வருஷம் ஏக்கம் அந்த ஒரு சின்ன மொமெண்ட்ல கிறிஸ்டோபர் நோலன் கொண்டு வர முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இஸ் அ மாஸ்டர் ஃபில்ம் மேக்கர் இல்லையா? ஏன்னா, சின்ன சின்ன விஷுவல் மொமெண்ட்ஸ அவர் எப்படி பயன்படுத்துறாரு, நமக்குள்ள ஒரு பெரிய எமோஷன உருவாக்குவதற்கு அப்படின்றத, கண்டிப்பா நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு அவருடைய சினிமால. மெமரபிள் விஷுவல் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணப்படுற விஷுவல் அப்படியே அவர் கடப்பார்ல கீழ, அந்த போர் நடுவுல, ட்ராய்ல அப்படியே கடந்துகிட்டு எதையோ ஒன்னத்த பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா, அவரு எத பார்க்குறாருன்றத நமக்கு லாஸ்ட் வரைக்கும் காட்ட மாட்டாரு நோலன். அப்பப்போ அவரு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு, அப்படியே மலைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காருன்றத மட்டும் திரும்ப திரும்ப காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா, அவருக்கு தெரியும் இந்த விஷுவல வச்சு உனக்குள்ள ஒரு இன்ட்ரிக நான் உருவாக்குறேன். எங்க இது உனக்கு காமிச்சா உனக்கு மேக்ஸிமம் இம்பாக்ட் எங்க நீ அடிக்கப்படுற மாரி ஒரு ஒரு அடி உனக்கு விழுமோ, அந்த இடத்துல நான் அத காமிக்கிறேன் அப்படின்றத காமிச்சாரு. எனக்கு இன்ஃபாக்ட் அது இன்செப்ஷன் ஞாபகப்படுத்துச்சு. அந்த அந்த படத்துல ராபர்ட் ஃபிஷருடைய ஒரு சேஃப்குள்ள என்ன இருக்கும்? என்ன இருக்கும் அந்த லாக்கருக்குள்ள? அந்த லாக்கர எப்படி திறக்கிறதுன்ட்டு தான் போயிட்டே இருக்கும்ல. அதுக்கப்புறமா அந்த லாக்கர திறக்கும்போது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்னவாக இருக்கு? அந்த பொருள் எத குறிக்குது? அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ நோலன் லவ்ஸ் தீஸ் ஐடியாஸ்ன்னு நெனைக்கிறேன். அம் பாசிங் இமேஜஸ்ன்னு சொல்லும்போது, அங்க ஒரு நாய் சாக கிடக்கும் ஏக்கத்துல. அந்த ஒரு மொமெண்ட்ட நமக்கு எவ்வளோ எமோஷனலா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு, சும்மா எனக்கு தெரிஞ்சு 1, 2 செகண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு பப்பி விஷுவல் ஒண்ணு காமிப்பாரு. சின்ன வயசுல ஒடிசிஸும், அந்த பப்பியும். போதும். அதிலேயே நான் காலி. எனக்கு டக்குனு அப்படியே கண் கலங்கிருச்சு. ஆ கண் கலங்குவது அப்படின்னா, ரொம்ப பயங்கரமா மியூசிக் போட்டு உங்கள அழ வைக்கணும். அந்த மாரி மியூசிக்கே கிடையாது இந்த மொமெண்ட் இந்த படத்துல அப்படின்னு நெனைக்கிறேன். லுட்விக் கோரன்சன் இந்த படத்துல அந்த ஹெவி ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர் ஒண்ணு இருக்கும்ல, ஹான்ஸ் சிம்மர் படங்கள். ஹான்ஸ் சிம்மர் இவர் கூட வொர்க் பண்ணும்போது எல்லாமே. அதுக்கான இடம் இந்த படத்துல இல்ல. இந்த படம் வந்து அ ரொம்ப சிம்ப்ளிஸ்டிக்காவே அணுகுது. ஆனா, அது சிம்ப்ளிஸ்டிக்ன்னா ரொம்ப சாதாரணம்னு நான் சொல்ல வரல. அபூர்வமான ஒரு மியூசிக்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அட்மாஸ்பியர தான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஆனா, ஆக்ஷன் அப்படின்ற அந்த லாஸ்ட்ல அந்த அ அந்த வீட்ல இருக்கக்கூடிய பாரசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சூட்டர்ஸ் எல்லாம் அவங்க கூட நடக்கக்கூடிய ஒரு ஃபைட்ல மியூசிக் போடுவாரு பாருங்க. அ அதில வந்து பெர்கஷன்ஸ் வந்து எப்படி டக்கு, 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 டக்குன்னு அந்த டென்ஷன தாங்க முடியாத அளவுக்கு உயர்த்துது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடிக்கடி ஃபில்ம் கிரிட்டிசிசம்லாம் பண்ணும்போதுல ஆத்தியோர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்படும். அப்படின்னா, அவங்களுக்குன்ற ஒரு ஒரிஜினல் ஸ்டைல் இருக்கக்கூடிய இயக்குனர்கள தான் முக்கியமா அது குறிக்குது. கிறிஸ்டோபர் நோலன் அஃப்கோர்ஸ் இஸ் அன் ஆத்தியர். இவங்கள பத்தி பேசும்போது, நம்ம ஒரு படத்த விமர்சிக்கும்போதோ, அந்த ஒரு படத்து மேல நம்ம நம்ம அந்த ஒரு படம் நமக்குள்ள ஏற்படுத்தின ஃபீலிங்ஸ பத்தி பேசும்போதோ, அவங்களுடைய கடந்த அ படங்கள பத்தி பேசாம இருப்பது இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா கன்சிஸ்டன்ட்டா சில ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும். அதேபோல அ என்னத்தான் ஒடிசி வந்து ராஜாக்களையும், கடவுள்களையும் பொறுத்த ஏதோ எந்த காலத்திலேயோ ஒரு ஒரு மித்தாலஜி சார்ந்த ஒரு கதையாக இருந்தாலுமே, காஸ்டியூம்ஸ், லேண்ட்ஸ்கேப்ஸு அது எல்லாமே வேறுபட்டிருந்தாலுமே இவருடைய ஃபில்மோகிராஃபில இருந்து, சில நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட நோலன் ஐடியாஸ் இந்த படத்திலேயே நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணு இன்டர்ஸ்டெல்லார்ல வருவது போல, இன்செப்ஷன்ல வருவது போல, ஒரு புரோட்டாகனிஸ்ட் வந்து என்னென்னலாம் தாண்ட வேண்டியிருக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு மறுபடியும் திரும்ப போகறதுக்கு முன்னாடி, அவன் என்னென்னலாம் சஃபர் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஐடியால அது ஞாபகப்படுத்துது. இல்ல 2 ஒரு சினிமேட்டிக் டிவைஸ் ஒண்ணு பண்ணுவாரு. என்ன பண்ணுவாருன்னா கிறிஸ்டோபர் நோலன், பிரசன்ட் டேல இப்போ நீங்களும் நானும் பேசுறோம்னு வச்சுக்கங்களேன், இந்த டயலாக பேக்கிரவுண்ட்ல போட்டுட்டு, ஏற்கனவே நடந்த விஷயங்களுடைய ஒரு விஷுவல்ஸ்லாம் காமிக்க ஆரம்பிச்சுருவாரு. இத அக்ராஸ் ஹிஸ் ஃபில்மோகிராஃபி நம்ம பார்க்கலாம். இந்த படத்திலயுமே அட் தி எண்ட் பியூட்டிஃபுல்லா பயன்படுத்துறாரு. இட்ஸ் அ பவர்ஃபுல், பவர்ஃபுல் எமோஷனல் டிவைஸ். அதுவாக இருக்கட்டும். இல்ல அ கிறிஸ்டோபர் நோலன் அப்டின்னாலே டைம் அந்த நேரத்த பொறுத்து அவரு 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 என்னென்னலாம் சிந்திக்கிறாரு. படங்கள் எழுதுறத பொறுத்து, டைம் அப்டின்ற ஒரு விஷயத்த பொறுத்து, டைம் முன்னாடி போறாரு, பின்னாடி போறாரு. இந்த விளையாட்டுலாம் விளையாடுவார்ல பல படங்கள்ல. இந்த படத்தில டைம் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படுது அப்டின்னா, ஒடிசியஸுக்கு
காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே மறந்துடுறான் ஒரு இடத்துல இல்ல. எத்தன வருஷம் ஆச்சு, எத்தன வருஷம் ஆச்சு, எத்தன வருஷம் ஆச்சுன்றத திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கான். அ இது ஒரு பக்கமே ஆனால், மறுபக்கம் இந்த காலத்தினுடைய பாதிப்பு ஒருத்தங்க மேல என்னவாக இருக்கும்? காத்திருப்பு அப்படின்ற ஒரு விஷயமே காலம் சார்ந்தது தான் இல்லையா? ஸோ பெனலோபி இத்தன வருஷங்கள் அவ தனியா காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா, அவளுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு போர்ல தன்னுடைய நம்பிக்கைக்கும், அந்த அந்த காலம் அவள் மேல் ஏற்படுத்தும் ஒரு பெரிய வலிக்கும், அதுக்குள்ள தானே ஒரு பெரிய போர் நடக்குது அவளுக்குள்ள. ஸோ அத பொறுத்தும் கூட பேசுது இந்த ஃபில்ம். சரி, சரி அதெல்லாம் இருக்கட்டும். எமோஷனலா வொர்க் ஆனா தானே இந்த ஐடியாஸ் எல்லாம் செல்லுபடி ஆகும் அப்படின்னு யாராவது நீங்க சொன்னீங்கன்னா உண்மதான். எமோஷனலா ஒரு படம் வொர்க் ஆகும்போது தான், அதுக்குள்ள இருக்கக்கூடிய லேயர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவனிக்க தோணும். அத ஆராய தோணும். இந்த படம் என்னுடைய அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னுடைய ஒரு சின்ன கவலை என்ன அப்படின்னா, ஸ்பெக்டக்கிளா நல்லா இருக்கு. பட் இது எத நோக்கி போகுது? சிம்பாலிசமா நல்லா இருக்கு. பட் இது ஒரு எமோஷனல் ரியாக்ஷன் எனக்குள்ள ஏற்படுத்துதா? அப்படின்ற ஒரு சின்ன கன்சர்னும், கவலையும் எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் அந்த லாஸ்ட் ஆக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வச்சுக்கங்களேன், யாருமே அது இந்த படத்த பத்தி அப்படி யோசிக்கவே மாட்டீங்க. ஏன்னா, அந்த இடத்துல எத்தனை வேலைகள் செய்றாரு கிறிஸ்டோபர் நோலன். எத்தனை பே ஆஃப்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. எத்தனை செட்டப்ஸுக்கான ஒரு ரிசல்ட் அந்த இடத்துல அவரு அவரு குடுக்குறாரு அப்படின்னு. இன்ஃபாக்ட் இந்த படத்துல டயலாக் ரைட்டிங் இஸ் பியூட்டிஃபுல். என்ன பெரிய அ தாக்கத்துக்குள்ள ஆக்கிச்சு. இன்ஃபாக்ட் ஒன்று டயலாக்ஸ் கேட்டதுக்கே எனக்கு கண்ல வந்து தண்ணி தேங்கிருச்சு. ஐ திங்க் நான் கரெக்ட்டா சொல்றேனான்னு ஞாபகம் இல்ல. பட் சம்திங் அலாங் த லைன்ஸ் ஆஃப் வாட் யூ கேனாட் ஹேவ் மோஸ்ட் இஸ் தட் விச் யூ ஹேட் பட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி இல்ல. வாட் அ பவர்ஃபுல் லைன். ஏதோ ஏதோ புதுசா ஒரு விஷயம் வரல அப்படின்றத நினைச்சு நீ என்னைக்குமே கவலைப்பட மாட்ட. நீ எது வச்சிருந்தியோ, எது இழந்துட்டியோ, அதுதான் உன்னால இருக்கிறதுலயே திரும்ப பெறவே முடியாத ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்ற ஒரு ஐடியா. அம் அ அண்ட் ஆஃப் கோர்ஸ் இது என்ன சொல்றது? இந்த மாரி ஒரு ஒரு ஹியூமன் ஐடியாஸ் இருக்குல்ல. இந்த ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி பேசக்கூடிய ஒரு ஒரு ஐடியாஸ பெரிய பெரிய படங்களும், பெரிய பெரிய பாடல்களும், ரொம்ப முக்கியமான படங்களும், பாடல்களும் இத கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிருக்கு. இந்த ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன அப்படின்னு. அம் அதனால தான் ஐ திங்க் அது ஒரு ஒரு பாட்டினுடைய பவர் அப்படின்னு நம்ம பேசும்போது, ஒடிசிஸ் கிட்ட கேட்கப்படும்போது, அந்த 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 பாட்டு வந்து என்ன பண்ணுது உனக்குள்ள அப்படின்னா, "இட் மேக்ஸ் மீ வாண்ட் டூ கிரை" அப்படின்னு சொல்லுவாரு. அ கண்டிப்பா அந்த லாஸ்ட் ஆக்ட் ஆஃப் ஒடிசியஸ் அது எனக்குள்ள அ அந்த ரியாக்ஷன் தான் எனக்குமே இருந்துச்சு. இந்த லாஸ்ட் ஆக்ட்ல தனக்கு வந்து 1, 2 வாய்ப்புகள் கிடைச்சும் கூட, அந்த ஹீரோ எலிவேஷனுக்கு டக்குனு அவரு அப்ப கூட இறங்கல பாருங்க. படம் பூரா பில்டப் பண்ணி கூட, லாஸ்ட் ஆக்ட்லயும் கொஞ்சம் காய விடுறாரு. ஆ ஏன்னா ஒரு ஒரு சீன்ல வந்து டக்குனு ம ம ம திரும்பி நின்னுகிட்டு இருப்பாரு ஒடிசியஸ். அப்ப இவங்க எல்லாருமே ஒடிசியஸ வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பாங்க. நான் கூட இதுதான் மேக்ஸிமஸ் டெசிமஸ் மெரிடியஸ் அந்த அந்த மாரி திரும்பி ஒரு அறிவிக்க போறாரோ! அப்டின்ற ஒரு ஸ்பேஸ்ல இருக்கோம். பட் கிறிஸ்டோபர் நோலன் அதெல்லாம் இல்ல. நீங்க வெயிட் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு, என் படத்துல ஹீரோயிசம் வந்து வெறும் வசனங்கள் வழியா வர வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு செய்கை வழியா வரும். ஒரு வேல ஒண்ணு செய்வாரு பாருங்க. அதுல வரும் ஹீரோயிசம்னு சொல்லிட்டு அவரு அந்த அன்ப அப்டி டக்குன்னு எடுத்து மாட்டிட்டு, ஆ மாட்டுன பிறகும் கூட இன்னும் அடுத்து இன்னொரு வேல இருக்கு இல்லையா? ஏன்னா நத்திங் ரெஜிஸ்டர்ஸ் அஸ் பவர்ஃபுல்லி அஸ் சவுண்ட். ஸோ அந்த இடத்துல அந்த வில்ல டாங்ன்னு அப்படி ஒரு பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும்போது, அந்த சவுண்ட் மட்டுமே ஆ எத்தன பேர் மனசுல ஒரு பெரிய பதறலையும், பயத்தையும் உண்டாக்குது. பெனலோப்பி மனசுல எப்பேர்ப்பட்ட ஒரு பெரிய ஏக்கத்துக்கு ஒரு நிவாரணமாக இருக்கு அந்த ஒரு சவுண்ட் அப்படிங்கிறது. அம் அப்சல்யூட்லி ட்ரிமெண்டஸ் ரைட்டிங், கிரேட் சீன், பியூட்டிஃபுல்லி எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. அம் அதனால தான் உங்களுக்கு நெறைய பேருக்கு சந்தேகம் இருந்துச்சு. கிறிஸ்டோபர் நோலனா, இவரு வேற மாரி படம்லாம் தானே எடுப்பாரு. ஒடிசியஸ், மித்தாலஜி இதுக்குள்ள இறங்கி இவரு என்ன பண்ணுருவாரோ, இவரு செட் ஆகுமா? செட் ஆவாதா? அப்படின்னா, இவரு வந்து மித் மேக்கிங்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதத்தான் இவரு படங்கள்ல ரெகுலராவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்லையா? தட் இஸ் வாட் த கிரேட்டஸ்ட் ரைட்டர்ஸ் அண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் டூ. ஸோ ஆஃப் கோர்ஸ் மித்தாலஜி அப்படின்னு ஒரு மெட்டீரியல் அவர் கையில கிடைச்சதுன்னு வச்சுக்கங்களேன், எப்படி ஒடிசியஸ் வீடு திரும்புனாரோ, அதே போல இந்த படத்த வச்சு ஒரு மாரி கிறிஸ்டோபர் நோலனே வீடு திரும்புன ஒரு ஃபீலிங் தான் நமக்குள்ள இது ஏற்படுத்துது அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஸோ இட்ஸ் பெர்ஃபெக்ட்லி அட் ஹோம் ஹியர். அண்ட் இட்ஸ் சோ மச் பிளஷர் டூ கெட் டூ சீ a great film from him once again. நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் ஒடிசியஸ். உங்களுடைய தாட்ஸ் என்ன? ஐ ஆம் ஷூர் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் தாட்ஸ் இருக்கும். ஏன்னா சச் அ லேயர்ட் டென்ஸ் ஃபிலிம். தாராளமா காமெண்ட்ஸில பகிர்ந்துக்கங்க. என்னோட ரிவ்யூ ப்ராபப்ளி நான் பண்ணதுலயே இருக்கிறதுலயே நீளமான ரிவ்யூ தான் நினைக்கிறேன். அண்ட் டோட்டலி வொர்த் இட். இப்போ கூட இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணுது. பட் எனிவே பேசுவோம். இன்னொரு லாங் ரிவ்யூல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.